Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி அயோத்தியா கயா யாத்திரை மற்றும் கைலாயம் ஆதி கைலாயம் சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. ஈரானின் அணுசக்தி மையத்தை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 78 பேர் உயிரிழப்பு. ஈரான் அடுத்தடுத்து இஸ்ரேல் மீது ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்டுள்ள நிலையில் பதற்றம். அல்லாஹு அக்பர். இஸ்ரேலின் டெல் அவீவ் மற்றும் ஜெருசலேம் நோக்கி 100க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவிய ஈரான். ஈரானின் ட்ரோன்களை இடைமுறை தழித்த இஸ்ரேல் ராணுவம். இஸ்ரேல் மக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம். ஈரான் பதில் தாக்குதலை தொடர்ந்து அறிவிப்பு. ஏர் இண்டியா விமான விபத்தில் 241 பேர் உயிரிழந்த விவகாரம். விபத்துக்கான காரணங்களை ஆராய உயர்மட்ட குழுவை அமைத்தது மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம். ஏர் இண்டியாவின் போயிங் விமானங்களில் பாதுகாப்பு ஆய்வை மேம்படுத்த சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவு. விமானங்களின் ஆயுட்காலம் குறித்த அறிக்கையும் வழங்க ஆணை. அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்பு. விபத்துக்கான காரணங்கள் விரைவில் தெரியவரும் என எதிர்பார்ப்பு. விபத்துக்குள்ளான விமானத்தின் இறக்கைகளில் வழக்கத்துக்கு மாறாக ஏதோ நடப்பதை உணர்ந்தேன். ஏர் இண்டியா விமானம் மீது குற்றம் சாட்டி வீடியோ வெளியிட்டிருந்த பயணி ஆகாஷ் வாத்சா விளக்கம். ஏர் இண்டியா விமான விபத்து விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவோம். டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் உறுதி. விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு நாடு முழுவதும் மௌன அஞ்சலி. ராமேஸ்வரம் ஹரித்வாரில் உள்ள தீர்த்த கரைகளில் மலர் தூவியும் மரியாதை. மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு அனுமதி தந்து தமிழகத்தை பாலைவனமாக்க திமுக அரசு முயற்சித்ததாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. பயிர் காப்பீடு குறித்த முதலமைச்சரின் பேச்சுக்கு காட்டமாக பதில். தலைவாசலில் கரும்பு தோட்டத்தில் கான்கிரீட் சாலையில் கோட்ஷூட் அணிந்து நடந்து சென்ற போலி விவசாயி நான் அல்ல. போலி விவசாயி யார் என்பதை மக்கள் அறிவார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி சாடல். மத்திய அரசின் 3 வேளாண்மை சட்டங்களை ஆதரித்தவர் பழனிசாமி. தங்களது எதிரி யார் என விவசாயிகளுக்கு நன்றாக தெரியும். இபிஎஸ் கருத்திற்கு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பதில். புராண சரஸ்வதி நாகரிகத்தை பாஜக ஊக்குவிக்கிறது. கீழடி குறித்த மத்திய அமைச்சரின் கருத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி. கீழடி விவகாரத்தில் தமிழக மக்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தவறாக வழிநடத்துவதாக தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு.
கீழடிக்கு உலகளாவிய குரலை பாஜக கொடுத்ததாகவும் விளக்கம். அடாவடி கடன் வசூலுக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கும் சட்ட மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல். மருத்துவ கழிவுகளை கொட்டினால் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வழி செய்யும் மசோதாவிற்கும் ஒப்புதல் வழங்கினார். தன் மூச்சு அடங்கும் வரை அன்புமணிக்கு தலைவர் பதவியை அளிக்க மாட்டேன். பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். ஜூலை 25ஆம் தேதி முதல் 100 நாட்கள் நடைப்பயணம் மேற்கொள்ளப் போவதாக அன்புமணி அறிவிப்பு. திமுக ஆட்சியின் துயரத்திலிருந்து மக்களை காப்பாற்றுவது பாமகவின் கடமை என அறிக்கை. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை. பாதிப்பு ஏற்படும் பகுதிகளில் மாநில பேரிடர் மீட்புக் குழு தீவிர கண்காணிப்பு. ரெட் அலர்ட் எதிரொலியாக கோவை பரளைக்காடு சுற்றுலா தலத்திற்கு செல்ல தடை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரத்து செய்து வனத்துறை அறிவிப்பு. அதிக கனமழை எச்சரிக்கை அடுத்து நீலகிரியில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிப்பு. அறிவிப்பை மீறி செயல்படும் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை. திருச்சியில் நடைபெறும் விசிக பேரணியில் ஹெலிகாப்டரிலிருந்து மலர்களை தூவ காவல்துறை அனுமதி மறுப்பு. மதசார்பின்மை காப்போம் என்ற தலைப்பில் இன்று பேரணி நடைபெறும் நிலையில் நடவடிக்கை. ஐஐடியில் உயர்கல்வி பயில தேர்ச்சி பெற்ற பழங்குடியின மாணவிக்கு வீடு மற்றும் லேப்டாப் வழங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மாணவி ராஜேஸ்வரிக்கு வீடு ஒதுக்கீடு செய்ததற்கான ஆணையை வழங்கி வாழ்த்து. டெல்லியில் வீடுகளை இழந்த தமிழர்களுக்கு குடியிருப்பு வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அனுமதி. மத நிகழ்வுகளில் அரசியல் கலக்கக்கூடாது என்பதை மனதில் கொண்டு நிகழ்வுகளை நடத்தவும் அறிவுறுத்தல். வரும் 15ஆம் தேதி நடைபெறவிருந்த சென்னை பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைப்பு. டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடைபெற இருக்கும் நிலையில் அறிக்கை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான இடத்தை மயானமாக பயன்படுத்தக்கூடாது. பொதுநல வழக்கில் உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு உத்தரவு. சென்னை போரூரில் மெட்ரோ பால கட்டுமானம் விழுந்த சம்பவத்தில் 4 பேர் மீது வழக்கு பதிவு. உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு 20 லட்சம் இழப்பீடு அறிவித்தது L&T நிறுவனம். முதியோர் இல்லத்தில் உணவு உவாமை காரணமாக 4 பேர் உயிரிழந்த சம்பவம். காப்பகத்தின் உரிமையாளர் ராஜேந்திரனுக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல். ஈரோடு இரட்டை கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை 3 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி. கொடுமுடி குற்றவியல் நீதிமன்றம் அனுமதி வழங்கி உத்தரவு. அரியலூர் அருகே அரசு பள்ளி மாணவிகளுக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை என புகார்.
சம்பந்தப்பட்ட ஆசிரியரை கைது செய்ய கோரி பள்ளிக்கு பூட்டு போட்டு பெற்றோர் போராட்டம். மதுரை அருகே அரசு கொள்முதல் நிலையத்தில் மழையில் நனைந்து நெல் மூட்டைகள் சேதம். அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக விவசாயிகள் வேதனை. மதுரை யானைமலை, நரசிங்கம், கடச்சனேந்தல், கண்மாய்க்கரை பகுதிகளில் பயங்கர தீ விபத்து. வானுயர புகை சென்றதால் போக்குவரத்து வாகன ஓட்டிகள் அவதி. திருப்பூர் அருகே மேம்பாலத்தில் பழுதாகி நின்ற கார் மீது அடுத்தடுத்து கார்கள் மோதி விபத்து. நல்வாய்ப்பாக யாருக்கும் காயமில்லாத நிலையில் விசாரணை. மதுரை ஆரப்பாளையத்தில் 30 பயணிகளுடன் சென்று அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்து. போதிய சாலை விளக்குகள் இல்லாததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. கனமழை எச்சரிக்கை காரணமாக கேரள மாநிலம் கண்ணூரில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. தெலங்கானாவில் டிராக்டர் மோதியதில் 4 வயது சிறுவன் உயிரிழப்பு. பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. ஹைதராபாத்தில் மழைநீர் வடிகால் பணியை பார்வையிடச் சென்ற எம்எல்ஏவுடன் மக்கள் வாக்குவாதம். போட்டோஷூட் நடத்துவதாக கூறி தள்ளிவிட்டு தாக்கியதால் பரபரப்பு. சிங்கப்பூர் கப்பலில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட இந்திய மாலுமி மீட்பு. மோசமான வானிலைக்கு மத்தியில் ஹெலிகாப்டர் மூலம் மீட்ட இந்திய கப்பற்படை. சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ், நாகார்ஜுனா நடிப்பில் உருவாகியுள்ள குபேரா திரைப்படம். படத்தின் ட்ரெய்லர் நாளை வெளியாக இருக்கும் நிலையில் புதிய போஸ்டரை பகிர்ந்த படக்குழு. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.